நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பட்டும். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஒருவாள். வாழ்க வளங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க வணக்கம். வணக்கம். உயர்நிலை தசாபுத்தி வகுப்புல இன்று 11வது நாள் வகுப்பு. 7 நாள் திட்டமிட்டோம். நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல. இடையில வேறு கேள்விகள் வந்ததுனால அதையும் விளக்கிட்டு நம்ம இருந்தோம். இன்று சில முக்கியமான, ஏதாவது ஒரு ஜாதகம் பார்க்க வந்தா முக்கியமா எதை பார்க்க வேண்டி இருக்கும் அல்லது எதன் காரணமாக வருவார்கள் அப்படின்றத இன்னைக்கு பார்த்துருவோம். சென்ற வகுப்பில் எந்த தசையெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். அது கண்டிப்பா நமக்கு தான் பயன்படும், நமக்கு பார்த்து கொள்வதற்கு பயன்படும். நல்லது. வணக்கம். வாழ்க்கை. ஆனா ஜாதகர் நம்மிடம் பலன் கேட்க வரும் பொழுது நல்ல தசை நடக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. நல்ல தசை நடந்தா வரமாட்டாங்க. அது முன்னாடியே சுட்டி காட்டி இருந்தோம். 1 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை அல்லது 12ஆம் அதிபதி தசை. தசை அப்படின்னு சொன்னாலே அதுல புத்தி அந்தரம் வரையிலும் நீங்க எடுத்துக்கலாம். 6, 8, 12 அதிபதிகளின் புத்தி காலங்கள், ஏன்னா தசா காலங்கள்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. புத்தி காலங்கள்ல தான், இன்னும் அந்தர காலங்களில் அதிகமாக அது இருக்கும். இந்த தசா புத்தி அந்தரத்தினுடைய வீரியத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சில தேவை இருக்கு. ஒரு வேலையை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, இப்ப யாரு வலிமையாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாரையும் விட தசாநாதன் வலிமையானவன், தசாநாதனுடைய அனுமதியுடன் புத்திநாதன் செயல்பட வேண்டும், அல்லது தசாநாதன் அனுமதித்தால்தான் புத்திநாதன் ஒரு வேலையை செய்ய முடியும், புத்திநாதன் அனுமதித்தால்தான் அந்தரநாதன் ஒரு வேலையை செய்ய முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு மேலதிகாரி என்ற முறையில பார்ப்போம். இருந்தாலும் யார் பலமானவர்கள் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன வரிசையை பார்க்கும்போது, சார் மேனேஜர் தான் சார் பெரிய ஆளா இருக்க முடியும், அதுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் அல்லது சூப்பரண்டெண்டன்ட் அல்லது சூப்பரண்டன்ட் சொல்லுவோம் ஜெனரலா, அவங்க அதை விட பவர் குறைஞ்சவங்க, அது கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ற கிளர்க்கு அதை விட பவர் குறைஞ்சவர் அப்படின்னு நினைப்போம். அது ஒரு வகையில சரி. இன்னொரு கோணத்துல பார்ப்போம், யாரு பவர்ஃபுல்லா அல்லது வேகமாக செய்வார்கள் அப்படின்னு பார்ப்போம். யாரு வேகமாக செய்வாங்க? இப்ப ஏன்ற ஒருத்தர்கிட்ட அல்லது தசாநாதன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம். 4ஆம் அதிபதி அவரு, நீ வீடு வாகனம் எல்லாம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேலையை கொடுக்குறோம்.
புத்திநாதன் அவர்கிட்டயும் ஒரு வேலையை கொடுக்குறோம், அவர்கிட்டயும் வீட்டை வாங்கி கொடு, காரை வாங்கி கொடுன்னு சொல்றோம். அந்தரநாதன் சொல்றோம், அவர்கிட்டயும் அதே வேலையை சொல்றோம். இப்ப தசாநாதன் கேட்பாரு, சார் நான் எவ்வளவு நாள்ல சார் இது செய்யணும்? சுக்கிரனா இருந்தாருன்னு வச்சுங்க, தம்பி உனக்கு 20 வருஷம் டைம் இருக்கு, நீ எப்ப வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இதே வேலையை அந்தரநாதன் புத்திநாதன் சொன்னா என்ன சொல்லுவோம்? சுக்கிரன் புத்தியாவே இருந்தாலும் கூட சுக்கிரன் எவ்வளவு வரும்? 2 × 2 4, இப்ப 40 வருமா? 20 20 40, கடைசியில வர 0 விட்டுட்டோம்னா 0 4 வரும். 400ல 0 போச்சுன்னா 40 இந்த பக்கம் இருக்கும், 40 மாதங்கள். அப்ப இவரு 20 வருஷத்துல செய்யறத அவர் அவருக்கு டைம் எவ்வளவு கொடுப்போம்? 40 மாசம் தாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 40 மாதத்துக்குள்ள அவரு முடிச்சு கொடுத்தாகணும். இப்ப இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்குவோம். ஒரு ஓட்டப்பந்தயம், ஒருத்தட்ட என்ன சொல்றோம்? இப்ப சுக்கிரன் வராரு, இந்த 1 கிலோமீட்டர் ஓடணும் சார், எவ்வளவு நேரத்துக்குள்ள சார் ஓடணும்? நீ 20 நிமிஷத்துல ஓடுப்பா அப்படின்னு தசாநாதனா இருக்கவர்கிட்ட சொல்லிடுவான். 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துல ஓட முடியாதுன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன காருன்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒண்ணு செய்வோம். நீ எப்படியோ கார்ல போ, நடந்து போ, நீ 20 நிமிஷத்துல போயிடணும்னு சொல்ற. புத்திநாதன் கேக்குறாரு, சார் நானும் அதே 1 கிலோமீட்டர் தானே ஓடணும். ஆமா, நீ 1 கிலோமீட்டர் தான் ஓடணும். எவ்வளவு நேரத்துல சார் ஓடணும்? தம்பி நீ ஒரு 5 நிமிஷத்துல ஓடி ஆகணும்பா அப்படின்ற. இப்ப யாரு வேகமா போகணும்? தசாநாதன் வேகமா போய் ஆகணுமா, புத்திநாதன் வேகமா போய் ஆகணுமா? புத்திநாதன் தான் அந்த வேலையை 5 நிமிஷம் டைம் கொடுத்து செய்ய சொல்லிட்டோம், 5 நிமிடம் டைம் கொடுத்து செய்ய சொல்லிட்டோம். அப்ப அவர் 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சாகணும், வேகமா செய்வார். அப்ப அவர் வண்டி வேகமா ஓடும், வண்டியினுடைய திறன் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி யோசிச்சோம்னா தசாநாதனை விட புத்திநாதன் வேகமாக செய்வார், விரைவாக செய்வார். அப்ப புத்திநாதனை விட அந்தரநாதன் இன்னும் விரைவாக செய்வார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இன்னும் துல்லியமா போக போக அவங்க இன்னும் வேகமா செய்வாங்க அப்படின்னு எடுக்கணும். சோ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப தசையை விட புத்தியை தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும், புத்தியை விட அந்தரத்தை கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்து இப்ப நம்ம என்ன சொன்னோம்? 6, 8, 12 இத பத்தி சொல்லிட்டு இன்னும் முக்கியமான 2 பேர் இருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பேசணும்னா பாதக அதிபதினு இருக்காங்க, மாரக அதிபதிகள்னு இருக்காங்க. இது நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கோம், பாதகாதிபதிங்கிறது யாரு, மாரகாதிபதி அப்படிங்கிறது யாருன்னு சொல்லிட்டு. பாதக அதிபதி அப்படின்றவங்களும் இந்த 6, 8, 12 மாதிரி தான் இருப்பாங்க, செயல்படுவார்கள். சரராசிகளுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. உதாரணத்திற்கு மேஷம் சரம், ரிஷபம் மிதுனம், கடகம் சரம், அப்புறம் துலாம் சரம், மகரம் சரம். இவங்களுக்கெல்லாம் 11ஆம் பாவகம் பாதகம் அல்லது 11ஆம் அதிபதி பாதக அதிபதி
அப்ப இந்த 6, 8, 12 அதிபதிகளின் தசையை கவனிக்கிற மாதிரியே பாதகாதிபதி தசையும் கவனிக்க வேண்டும். அல்லது பாதகாதிபதி புத்தியை, அந்தரத்தை நல்லா கவனிக்கணும். சில நேரங்கள்ல அவரே 8ல போய் உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்குவோம். லக்னத்துக்கு 8ல இருக்காரு, பாதகாதிபதியா இருக்காரு. இப்ப மேஷ லக்னம், சனி பாதகாதிபதி. அவரு போய் விருச்சிகத்துல உட்கார்ந்து தசை நடத்துறாரு. அப்போ இந்த சுய புத்தின்னு இருக்கும் இல்லையா, அப்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவரே தசை நடத்துறாரு, அவரே புத்தி நடத்துறாரு. அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. நமக்கே நடந்தா கூட பயப்படக்கூடாது. ஏன்னா இதுல விதி விலக்குகள் இருக்கும். குரு பார்வை இருக்கலாம், 5ஆம் அதிபதி பார்வை இருக்கலாம், 9ஆம் அதிபதி பார்வை இருக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லணும். நம்ம படிக்கிறது பார்வைனா பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து குருவுக்கு 1, 5, 9, 5, 9, 7 3 பார்வைகள். 5, 7, 9ன்னு 3 பார்வைகள். செவ்வாய்க்கு 4, 7, 8 என்று 3 பார்வைகள். சனிக்கு 3, 7, 10 என்று 3 பார்வைகள். இதுதான் நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா பராசரர் சொன்னது உண்மையாலேயே பார்வைகள் நிறைய சொல்லியிருக்கார். எல்லா கிரகங்களுக்குமே பார்வை சொல்லியிருக்கார். அது அட்டவணையே நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்றப்போ வீடியோல இன்சர்ட் பண்றேன், அதை பார்த்துக்குங்க. பார்வையினுடைய சென்ற வகுப்புல முழு பார்வைன்னு சொன்னதுக்கு கூட நம்ம சமசப்தபம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இன்னும் 2 பேருமே பாத்துக்கிறாங்க. 7ஆம் பார்வை முழு பார்வை, 100% பார்வை. பார்வைகள் 25%, 50, 60, 70, 90 இப்படி எல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எங்க இருக்கு? பராசரத்திலேயே இருக்கு. பிருகத் பராசர கோரா சாஸ்திரம், அதுதான் ஜோதிடத்துக்கே அடிப்படை. எல்லா ஜோதிட முறைகளும் அதிலிருந்து தான் வருது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி நம்ம எப்படி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து நோட்ஸ் போடுவாங்க நிறைய பேர். சில நோட்ஸ் புக்ல இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பாங்க. அதுக்கு விளக்குவதற்காக புக்ல 2 எடுத்துக்காட்டு இருந்துச்சுன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 4 எடுத்துக்காட்டு போட்டு விளக்கம் சொல்லுவாங்க சில பேர். அது நோட்ஸ், ஆனா புக்கை விட நல்லா இருக்கும் சில நேரங்கள்ல. சுருக்கமா ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதுன்றவங்களுக்காக சில நோட்ஸ் போடுவாங்க, புத்தகத்தையே சுருக்கி. அந்த மாதிரி இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் அப்படின்றதுல இருந்து வெவ்வேறு முறைகள், ஜோதிட முறைகள் வந்தது. அப்போ பராசர முறை அல்லது பாரம்பரிய முறைன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அது எப்படின்னா சுருக்கமா வந்ததுதான். பராசரர் நிறைய சொல்லியிருக்காரு. பராசரம் நடத்தினா, பராசர ஹோரா சாஸ்திரம் நடத்தினா 1 வருஷம் நடத்தலாம், 1 வருஷம் 2 வருஷம் கூட நடத்தலாம். அது எக்ஸாம்பிள் போட்டு விளக்கி நடத்தினோம்னா 1 வருடம் 2 வருடத்துக்கு நடத்தலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அதுல பார்வை எதுக்காக சொல்ல வரேன்னா, குரு 5, 9, 7 தான் சார் பாக்குறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா சில பேர் ஆரம்ப நிலையில படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா பயந்துருவோம். அதுக்காக சொல்றேன். குருவுக்கு இன்னும் நிறைய பார்வைகள் இருக்கு, மற்ற கிரகங்களுக்கும் நிறைய பார்வைகள் இருக்கு. பர்சன்டேஜ் குறையும், அவ்வளவுதான். அதனால ஜாதகத்தை மட்டும் வைத்து கொண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க.
நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கும். நம்ம படிச்சதெல்லாம் 1% கூட இருக்காது. சரி, இப்போ பாதக அதிபதியை பத்தி சொல்லிட்டோம். சரலக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னும். அட்டவணையில போட்டு காட்டணுமா, இப்படி சொன்னாலே போதுமா? ஏன்னா சென்ற வகுப்புலயே நம்ம ஷேர் பண்ணல. உங்க கருத்து ஷேர் பண்ணி அட்டவணையில போட்டு காட்டவா? அட்டவணை போட்டுனா நல்லா இருக்கும்யா. சரி, செஞ்சிருவோம். இப்ப பாருங்க, மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம். மேஷ லக்னம், இதுக்கு இது வந்து சரலக்னம். அப்போ பாதகாதிபதி இங்க வருவார் 11. சனி வந்து பாதகாதிபதி. இப்போ மேஷ லக்னத்திற்கு சனி பாதகாதிபதி. ஏன்னா சரலக்னம் என்பதால சனி பாதகாதிபதி. அடுத்து கடக லக்னம், அது சரலக்னம். கடகமும் சரலக்னம். அப்ப இதுக்கு பாதகாதிபதி, சரலக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க வருவார் யாரு? சுக்கிரன் பாதகாதிபதி ஆயிடுவார் கடகத்துக்கு. அடுத்து தனுஷ், துலாம். துலாம் லக்னமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 11ஆம் இடம் எது? சிம்மம். அப்ப சூரியன் பாதகாதிபதி ஆயிடுவார். அடுத்து சரலக்னம் மகர லக்னம், அதற்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி ஆயிடுவாரு. பாருங்க, சனிக்கு பாதகாதிபதி, செவ்வாய்க்கு பாதகாதிபதி சனி, சனிக்கு பாதகாதிபதி செவ்வாய்னு வந்துடுறார். சரி, இந்த பாதக அதிபதிகளின் தசை வந்து ஏறத்தாழ 8ஆம் அதிபதி மாதிரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்திர லக்னங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சரத்திற்கு, இது முன்னாடி தெரியும், யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா, சரத்திற்கு 11, ஸ்திர லக்னங்களிற்கு 9, உபய லக்னத்திற்கு 7, 7ஆம் அதிபதி அப்படின்னு வருவோம். எல்லாத்தையும் சொல்றதுக்கு பதிலா இப்போ ஏதாவது ஒண்ணு, இப்போ ரிஷப லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்திர லக்னம். அப்ப இதுக்கு பாதகாதிபதி 9ஆம் அதிபதி. 9ன்னா நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி கிராஸா ஒரு லைன் போட்டா வந்துரும். இது 9ஆம் அதிபதி, 9ஆம் வீடு. அப்போ சனி. இது பாருங்க, சுக்கிரனும் சனியும் நண்பர்கள்னு சொல்றோம். நான் ஏன் இந்த நட்பு பகைய வந்து அட்டவணைப்படுத்தி அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டாம்? சார் கூட கேட்டாரு, சார் வந்து சார் நோட்ஸ்ல வந்து கிளாஸ்ல சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அது என்ன சார்? ஏன்னா ஒரு அட்டவணையில அப்படியே வரையறுக்க முடியாது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. சுக்கிரனும் சனியும் நண்பர்கள், ஒரே அணி, ஆனா பாதக அதிபதியா வர்றார். ரிஷப லக்னத்திற்கு சனி பாதகாதிபதியா வர்றாரு. அதே சமயத்துல இங்க சுக்கிரன், அதாவது துலாம் லக்னமா இருந்தா சூரியன் பாதகாதிபதியா வராரு. இங்கே லக்னாதிபதி சுக்கிரன், ஆனா பாதகாதிபதி சூரியன் ஆகிறார். சோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நட்பு பகைங்கிறது நிரந்தரம் அல்ல. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்ப நட்பா இருக்கு எப்ப பகையா இருக்கு என்பது கிரகத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ண
பண்றது சிரமம். ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்க்கை. சொல்லுங்க. ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து முழு யோகர் தானே சார்? யோகர் தான், ஆனாலும் பாதகாதிபதி. கேட்டீங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அப்படி பார்த்தா இவர் 11ஆம் அதிபதி, லாபாதிபதி தானே. இப்ப மேஷத்துக்கு சனி வந்து பாதகாதிபதினு சொல்றோம். இருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதியும் கூட. 11 லாபம் தர வேண்டும். அப்ப எப்படி செயல்படுவாங்க இதையும் சொல்லிட்டு நான் அப்புறம் அதை சொல்றேன். இப்ப உபய லக்னம் இருக்கு, மிதுனம் இருக்கு, அதே மாதிரி கன்னி, இதெல்லாம் உபய லக்னம்னு சொல்றோம். தனுசு, மீனம் இதெல்லாம் உபய லக்னங்கள். இதற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. உதாரணத்துக்கு மிதுன லக்னமாக இருந்தால் குரு பாதகாதிபதி ஆயிடுவார். குரு தானே சார் அப்படின்னா பாருங்க, மிதுன லக்னம் இருந்தீங்கன்னா அல்லது கன்னி லக்னம் இருந்தால் குருனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு, கண்டிப்பா ஒரு வருத்தம், ஒரு இழப்பு. அவரை அறியாம உங்க ஆசிரியர், உங்க ப்ரொஃபசர், அவங்களால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். யாரு? மிதுன லக்னம், கன்னி லக்னம் இருக்கீங்களா யாராவது? ஏதோ ஒரு வகையில நான் ஒரு கோர்ஸ் எதிர்பார்த்தேன் சார், ஜாயின் பண்ணேன், கடைசியில இப்ப உதாரணத்துக்கு நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்றேன். கேபி ஒருத்தட்ட படிச்சேன். நம்ம எப்பவுமே ஜோதிடம் ஒருத்தட்ட படிச்சுட்டு அப்படியே விடுறது இல்லை. இன்னொரு தட்ட படிக்கலாம், ஒரு மேடத்துக்கிட்ட படிக்கலாம்னு ஒருத்தர் சொன்னாரு. இவர்கிட்ட படிங்க, நல்லா இருக்காங்க சொல்றாங்கன்ட்டு. நான் சொன்னேன் முன்னாடியே அவர்கிட்ட படிச்சுட்டேன், அதனால நான் உயர்நிலை மட்டும் படிச்சுக்கிறேன். எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உயர்நிலை மட்டும் படிக்கிறேங்க, அடிப்படை எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். உயர்நிலை 3000 ரூபா நாங்க, சரின்னு 3000 ரூபா உடனே கட்டிட்டேன். கடைசியில டெலிகிராம்ல ஆடியோ மட்டும் அனுப்பிச்சாங்க. டெய்லி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, நானும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். புதுசா எந்த விஷயமும் இல்லை. மேடம் என்னங்க இன்னும் உயர்நிலையே காணோம், அடிப்படையே தான் வந்துகிட்டு இருக்குன்னா, அடிப்படை தாங்க அப்படின்னாங்க. என்ன மேடம், நீங்க எந்த குருநாதர்கிட்ட படிச்சீங்களோ நானும் அதே குருநாதர்கிட்ட தான் படிச்சேன், முடிச்சுட்டேன். சரி உயர்நிலை உங்கள்கிட்ட படிக்க சொல்லி சொன்னாங்கன்ட்டு வந்தேன்னா, இல்ல சார் அதுக்கு தனியா நீங்க 3000 ரூபாய் கட்டினாதான் உங்களுக்கு உயர்நிலை பாடம் அனுப்புவேன் அப்படின்ட்டாங்க. நானும் வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட அனுப்பிச்சேன். பாருங்க, அடிப்படைக்கு தான் நான் வேண்டாம், உயர்நிலைக்கு தான் பணம்னு சொல்லி கட்டுனேன் அப்படின்னா, இல்ல இல்ல கராரா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தனியா 3000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அப்போ குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு வகையில நமக்கு பாதிப்பு இருக்கும். இங்க யாராவது இருக்கீங்களா? எந்த லக்னம்? இந்த 2 லக்னம், புதன் லக்னங்கள் யாரும் இல்லையா? கன்னி, மிதுனம், குருனால ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தோம்னா வாழ்க்கை துணை சார்ந்து ஏதாவது ஒரு சிரமம். சார் வாழ்க்கை துணைனாவே எல்லாருக்குமே சார், யாராவது 5% பேர் வேணா சொல்லுவாங்க, என் ஒய்ஃபு, என் கணவன் வந்து எனக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்டு, எனக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரின்ட்டு இருப்பாங்க. 10% பேர் கூட இருக்கலாம். ஆனா அதிகபட்சம் மனைவி மீது ஒரு இது இருக்கும், அது ஜென்ரல். இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில இந்த இதுக்கு, அல்லது 2வது குழந்தை, யாருக்கு? உபய லக்னங்களுக்கு மனைவி அல்லது கணவன், வாழ்க்கை துணைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை துணை அல்லது 2வது குழந்தை சார்ந்து ஒரு பாதிப்பு இருக்கும். இப்ப சொல்லுங்க, 4 எடுத்துங்க. இந்த 4 மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னத்துல யாரா இருக்கீங்களா? மீன லக்னம் சார், மீன லக்னம். மீன லக்னம் உங்களுக்கு 7ஆம் பாவகம் சார்ந்து எப்படி திருப்தியா இருக்கா? சொல்லிட்டீங்களா சார்? திருப்தி இருக்காது.
அதாவது அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நம்ம எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்ம கூட கெட்டவங்களா இருக்கலாம். ஏன்னா மனைவி நம்ம வாழ்க்கை துணை தான் கெட்டது அப்படின்னு சொல்லல நான். இந்த லக்னங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது இரண்டாவது குழந்தையினால மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒண்ணு அவங்க பாசமா இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டுருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாசமா இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. அதாவது உடம்பு சரியில்லாம போயிடலாம். அப்ப அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டி வரலாம். நல்லா இருந்தாங்கன்னா நம்மளை மதிக்கலைன்னு சொல்லியோ, நம்ம பேச்ச கேட்கலைன்னு சொல்லியோ, ஏதோ ஒரு வகையில வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். இதை ஒத்துக்கிறது சில நேரம். சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. இரண்டாவது குழந்தைன்னு சொன்னீங்க, அது எப்படி ஐயா? முதல் குழந்தை 5ஆம் பாவம் ஐயா, இரண்டாவது குழந்தை 7ஆம் பாவம். ஓகே ஓகே. அதனால மனைவி நல்லா இருந்தா இரண்டாவது குழந்தையினால கூட வருத்தம் வரலாம். அப்படி பார்த்தா சரலக்கணம் 11 வந்து மூத்த சகோதரம், சிரலக்கணம் 9 தந்தை, அப்படி எடுக்கலாம் ஐயா? அப்படியேதான் எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இதான் நம்ம லாஜிக்கோட நடத்தும் பொழுது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா இந்த உதாரணம் சொல்லும் போது டக்குன்னு நல்லா இருக்கும், அதனால இந்த உதாரணத்தை சொல்லிட்டோம். ஏன்னா மனைவி குழந்தை அப்படிங்கிறப்ப அது முதல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பாக அப்படி ஒரு இது இருக்கும். இது சொல்றதுக்கு வேணா சில பேருக்கு சங்கடமா இருக்கலாம், அல்லது இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ஏக்கமாவது இருக்கும், வருத்தம் அல்லது ஏக்கம், ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பு இருக்கும். அப்ப பாதகாதிபதி என்ன செய்வார்? புதன் சார்ந்து சொல்லுங்க ஐயா. வணக்கம், நன்றி. புதன் சார்ந்து என்ன பிரச்சனை வரும்? புதன் சார்ந்து நீங்க என்ன லக்னம்? மீன லக்னம். மீன லக்னம் அப்படிங்கிறப்போ டாக்குமெண்ட், இருசக்கர வாகனங்கள், டாக்குமெண்ட்ல கவனமா இருக்கணும். ஏதாவது இப்ப நம்ம எழுத்துன்னு கூட வச்சுக்கலாம், ஏதாவது எழுதுறோம், கணக்கு இருக்கு, கணக்கு போடுறோம், ஏதாவது ஒன்று டோட்டல் மிஸ்டேக் வரலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளாவது இருக்கும். இருக்கா? சரி. அது வந்து அந்த தசை புத்தியில நடக்கும், புத்தியிலே தசையில நடக்குமா ஐயா? எப்போன்னு வரும்? ஆமாதா, எப்பவுமே இருக்காது, தசா புத்தியில தான் இருக்கும். அந்த அதாவது நடக்கிறது அப்ப நடக்கும், அதனுடைய வடுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது இருந்துகிட்டு தானே இருக்கும். இப்படி செஞ்சுட்டப்பா அன்னைக்கு வந்து ரொம்ப வேண்டாம். டாக்குமெண்ட் அப்படின்னா, அக்கௌண்ட் அப்படின்னா, சில்லறை வாங்குறோம் சார், சில்லறை வாங்கும்போது நான் சரியா எண்ணி வாங்கினேனா, நான் சில்லறை வாங்கினேன் நானே, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு கூட ஏதாவது ஒரு சம்பவத்தை நினைச்சு நம்ம சமயத்துல ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம். அல்லது அதுக்கு பத்திரம் போட்டுட்டோம், அது வேற மாதிரி போட்டு இருந்திருக்கலாம், இப்படி போட்டுட்டோம், திரும்ப பண்ணாத ஒரு செலவு இருந்துட்டு போகுதுன்னு இருக்கும். அடடா இப்படி பண்ணிட்டோமேன்னு இருக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். புதன் சார்ந்துன்னா, புதன்னா டாக்குமெண்ட், பிளாட்டு, அதாவது காலிமனைகள், சில நேரங்கள் அது நிலத்தையும் குறிக்கும், சின்ன நிலமா இருந்தா. 3 காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி என்பதால 3 இருசக்கர வாகனத்தையும் குறிக்கும் அது. வாழ்க்கை. அப்போ இந்த சரலக்னத்திற்கு பாதகாதிபதி தசை என்ன செய்யும் அப்படின்னா, 11ஆம் அதிபதிங்கிறதுனால லாபத்தை கொடுப்பார், தொழில் செய்ய வைத்து லாபத்தை கொடுத்து அதுல ஒரு பாதகத்தை உண்டாக்குவார்.
அப்போ லாபமும் இருக்கும் பாதகமும் இருக்கும், அப்படிதான் எடுக்கணும். லாபமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். ஸ்திர லக்னங்களுக்கு இஷ்ட தெய்வம் 9 இஷ்ட தெய்வம் அல்லது 9 சார்ந்த உறவு தந்தை. தந்தை 9ஆம் அதிபதிங்கிறதுனால நல்லதும் செய்வார், தந்தைக்கு பாதிப்பு வரலாம் அல்லது தந்தையால் பாதிப்பு வரலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அவர் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செய்வார். பாருங்க, 9ஆம் அதிபதி தானே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இது எப்படி ஆகும்னா, நல்லது செய்யணும்னு நினைச்சு அவங்க செய்வாங்க, ஆனா அது நமக்கு பாதகமா முடிஞ்சிடும். 2 இன்டர்வியூ வருதுன்னு வச்சுங்க, அப்பா சொல்றாரு, டே இந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் சீக்கிரம் வரும், இப்போ எனக்கு காலேஜ் லெக்சரர்ஷிப் பாஸ் பண்ணியிருந்தேன், அதே டைம்ல டிஆர்பிலையும் பாஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல டிஆர்பி அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, அதாவது ஸ்கூலுக்கு வந்துச்சு. ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ் அப்பாயின்மெண்ட் வருது. இப்ப இது பாதகம் தானே? முதல்ல இது வந்திருக்கலாம். அப்போ எனக்கு என்னன்னா ஒரு இது, சரி அப்போ சம்பளம் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் வெறும் 75 ரூபா வித்தியாசம். ஹையர் செகண்டரி வாத்தியாருக்கும் காலேஜ் லெக்சரருக்கும் அன்னைக்கு சம்பளம் வந்து வெறும் 75 ரூபா. 75 ரூபாய்க்காக இந்த வேலையை ரிசைன் பண்ணி திரும்ப அங்க போய் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா இப்ப நினைச்சோம்னா எப்படி இருக்கு? இன்னைக்கும் மனசுல காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் நம்மளை பார்த்து ஸ்கூல் வாத்தியாரா அப்படின்னு கேட்கும்போது, பாவி உனக்கு முன்னாடியே நான் ஸ்லெட்டு பாஸ் பண்ணவன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துரும். நமக்கு நல்லது செய்யணும்னு தந்தை நினைப்பது செய்வது கூட அவங்களை அறியாம அது ஒரு பாதகமாக முடியும். கண்டிப்பாக அது ஒரு பாதகத்தை தரும். உபயலக்கணங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். அப்போ சரம், ஸ்திரம், உபயம் இவங்களுக்கு பாதகாதிபதி திசையையும் நம்ம கவனிச்சுக்கணும். 6, 8, 12 மாதிரி இந்த பாதக அதிபதி தசைகளையும் கவனிக்கணும். அடுத்து மாரகாதிபதி. மாரக அதிபதி, மாரக அதிபதிகள் யார்? சரலக்கணங்களுக்கு 2, 7, ஸ்திர லக்னங்களுக்கு 3, 8, உபய லக்னங்களுக்கு 7, 11. பொதுவாக 2, 7 பொது மாரகம் அப்படின்னு எடுத்துக்குவோம். பொது மாரகம் சரத்துக்கும் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே பொதுவாக இவங்க மாரகத்தை தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பொது மாரகம் அப்படின்னு 2, 7 எடுத்துக்கலாம். பாருங்க, 2 நம்ம நல்லதுன்றோம், 7 நல்லதுன்னு சொல்றோம். அவங்க எல்லாருக்குமே மாரகாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப மாரகாதிபதி தசையும் பார்க்கணும். இதுல ஒரு குறிப்பு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மாரக அதிபதி மாரகம்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் செய்யறதற்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்து இந்த மாரகாதிபதி ஜாதகருக்குத்தான் மாரகம் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாரகாதிபதி அல்லது பாதகாதிபதி அல்லது 8ஆம் அதிபதி அல்லது பொதுவா 6, 8, 12 அதிபதிகள் அல்லது அசுபர்கள், இன்னும் பொதுவா எடுத்தோம்னா இவங்கெல்லாம் ஜாதகருக்குத்தான் பாதகம் தர வேண்டும் அல்லது சிரமம் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த காலகட்டத்துல எந்த உறவுக்கு டைம் சரியில்லையோ அந்த
அமைப்பு இந்த மாதிரி இருக்கோ அந்த உறவை கூட பாதிக்கலாம். அதை புரிஞ்சுக்கணும். அதனால ஜாதகத்துல 6, 8, 12 தசை வருது, மாரகாதிபதி தசை வருது, பாதகாதிபதி தசை வருதுன்னு பயப்படக்கூடாது. அல்லது அடுத்தவங்க ஜாதகத்தை பார்த்தாலும் உடனே ஜாதகருக்குத்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப எப்படி சார்? இதுவும் முன்னாடி சொன்னதுதான், மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். இப்போ ஒரு 8ஆம் அதிபதி திசை, பாதகாதிபதி புத்தி, மாரகாதிபதி அந்தரம்னு வருது. வயசை பார்க்கணும். முதல்ல என்ன வயசு நடக்குது அவருக்கு பார்த்துட்டு, ஒரு 30 வயசு நடக்குது அப்படின்னா இப்ப அவருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கு, அதாவது லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு காரகத்தை பார்த்தால் குறைந்தபட்சம் 3 வகையில் ஆய்வு செய்ய வேண்டும். பாவகம், பாவக அதிபதி மற்றும் காரக கிரகம். அதாவது லக்னத்தை பார்க்கணும். இப்ப ஜாதகனுடைய ஆயுள் மோசமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா ஜாதகனுடைய லக்னம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு 100க்கு 33 மார்க் கொடுத்துடலாம். லக்னாதிபதி நல்லா இருந்தா 66 மார்க், 66 வயசுன்னு வச்சுக்கலாம். 8ஆம் அதிபதியும் நல்லா இருந்தாருன்னா 100 வயசுன்னு வச்சிடலாம். இப்ப 30 வயசுல இந்த மாதிரி தசைகள் வந்தா பயப்பட வேண்டியதில்லை, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அப்ப வேற பார்க்கணும் மற்ற கிரகங்கள். 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, சூரியன் எப்படி இருக்காரு, 9ஆம் பாவகம் எப்படி இருக்கு, அது பாதிச்சிருந்தா அப்ப தந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஜாதகருக்கு அடுத்து தாய் தந்தையை தான் பார்க்கணும். அவங்கதான் குடும்பத்துல கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க. அடுத்து 4ஆம் பாவகம், 4ஆம் அதிபதி சந்திரன். இத 3 பார்த்தா போதுமானா, அந்த சந்திரன் நின்றதற்கு, 4ஆம் அதிபதி நின்றதற்கு 8 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர, ஆனா இப்படியே பார்த்து பழகுனீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஜாதகருக்கு 3 பாயிண்ட் பார்த்தோம். அவரு நல்லா இருக்காருன்னா அடுத்த அப்படி யாருக்கு பார்க்க போறோம்? அப்படியே லக்னம் நல்லா இருக்கா, இப்ப தந்தை நல்லா இருக்காரான்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? 9ஆம் பாவம் நல்லா இருக்கா. இந்த நல்லா இருக்கா கெட்டு போச்சாங்கிறதுக்கு விளக்கம் நம்ம பல முறை சொல்லியிருப்பேன். அது பலன் எடுத்தல். இருந்தாலும் இங்கேயும் சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். லக்ன அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, தந்தைக்கு பார்த்தா 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, அப்ப காரக கிரகம் சூரியன் நல்லா இருக்காரான்னு பார்த்தோம். இப்ப அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு வயசு என்னன்னு பார்த்துட்டு, அப்ப இந்த வயசுல அவருக்கு ஒன்றும் ஆகாது. வேற யாராவது அண்ணன் தம்பி அல்லது பொருள் இழப்புகள் வரலாம், அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கணும். பொருள் இழப்புகள் வரலாம், திருட்டு போகலாம், ஆக்சிடென்ட், சின்ன ஆக்சிடென்ட் ஏதாவது வரலாம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லையா? சரி. முக்கியமா 6, 8, 12 அப்புறம் என்ன சொன்னோம்? பாதகாதிபதி மாரகாதிபதி சொன்னோம். அடுத்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீச்சம் அடைந்த கிரகங்கள். நீச்சம் அடைந்த கேளுங்க. பாதகாதிபதி வீட்டுல இருந்தாலும் அதே பாதகத்தை தான் செய்யணும். தசை 4ஆம் அதிபதி தசை, ஆனா அவர் உட்கார்ந்த இடம் பாதகத்துல 9ல. அப்ப அதுக்கும் அதோட பாதகத்தோட வேலைதான் செய்யணும். 4ஆம் அதிபதி பாதகத்துல இருக்காரா? இல்ல, விருச்சிக லக்னம் 4ஆம் அதிபதி 3, 4 அதிபதி தசை சனி தசை 9ல பாதகத்துல உட்கார்ந்து தசை நடத்துறாரு. ஏதாவது பாதகம் தருவார். ஓகே, ஏதாவது ஒரு பாதகம் தருவார். ஓகேங்க. பாதகம் இப்ப
முன்னொரு முறை ஏதோ சொன்னேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, யோகாதிபதி சார் அவர் வந்து பாதகாதிபதியும் கூட அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், மாமனார் வீட்டுல நல்ல வசதியா செய்யறாங்க, கார் வாங்கி கொடுத்து பெரிய வீடா கட்டி கொடுத்து எல்லாம் பண்றாங்க, மாசம் மாசம் மளிகை ஜாமான் எல்லாம் வந்துருது, ட்ரெஸ் எல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு இடம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் புதுசெல்லாம் வருது, அந்த அளவுக்கு வசதியா இருக்காங்க. ஆனா கார் எடுக்கும்போது மாமனார்கிட்ட போய் வர வணக்கம் போட்டுட்டு மாமா கார் சாவி கொடுங்கன்னு கேட்கணும், மளிகை ஜாமான் வந்து தீர்ந்து போச்சுன்னு போன் பண்ணணும், காருக்கு டீசல் வேணும்னா மாமா டீசல் வேணும்னு கேட்கணும். இப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க? கஷ்டம். இதுதான் பாதகம்ங்கிறது. அப்போ இந்த 9, 11 எல்லாம் பாதகமா வருது அப்படின்னா இவங்களுக்கு இந்த சரலக்னம் ஸ்திரலக்னம் ரெண்டுக்குமே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு மன கஷ்டம். குறைஞ்சபட்சம் ஒரு உதாரணத்துக்கு இது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து யோகத்தை தருவார்கள். யோகம் உனக்கு என்னடா மாமனார் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு தாண்டா தெரியும், அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவான், வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இப்ப 7னா இது கூட பாருங்களேன், சில பேருக்கு இப்படி நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, மனைவி வேலையில இருப்பாங்க, இவன் என்ன ஆகும்னா பரீட்சை நல்லா எழுதியிருக்கும், எப்படியும் வேலை வந்துடும், பொண்ணு கொடுக்குறேன்றாங்க, ஒரு பொண்ணு வேலையில இருக்கிற பொண்ணு, எனக்கும் வேலை கிடைச்சிரும், சரி பரவாயில்ல கட்டிக்கலான்னு ஒரு வேலையில் இருக்க பொண்ணா மேரேஜ் பண்ணிக்கிறான். கடைசி வரையிலும் வேலையே கிடைக்கல. ஒய்ஃபை கொண்டு போய் டிராப் பண்றது, கூட்டி வர்றது, வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வர்றது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா? ஒய்ஃப் நல்ல சம்பளம் வாங்குவாங்க. அப்பவும் வந்து இப்ப கணவன் சம்பாதிச்சா அது ஒரு இதா தெரியறது இல்லை நம்ம சமுதாயத்துல. போக போக காலம் மாறும். இருந்தாலும் இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு சொல்றேன் நான், மனைவி நல்லா உயர்ந்த பதவியில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மனைவி கலெக்டராகவும் கணவன் தாசில்தாராகவும் இருந்த சூழல் பார்த்திருக்கோம். அவர் வந்து வேலையை விட்டுட்டு வந்துருவார். ஏன்னா சிரமம் இல்லையா அதுல? அப்போ இந்த மாதிரிதான் பாதகம், அதே இதுல சாதகமும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கலந்து வர்றதுதான். சொல்லுங்க மேடம், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லைங்க, அது நான் கேட்டுட்டேன், விளக்கம் கேட்டுட்டேன். சரி, வாழ்க்கை. பாதகம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது யாருக்கு பாதகம்? இந்த 9, 11 வந்து பாதகாதிபதியாக வரும் பொழுது ரெண்டையுமே செய்வாங்க, இதையும் கொடுப்பாங்க அதையும் கொடுப்பாங்க. அத வந்து மனசுல வச்சுக்கணும். பொதுவா இந்த 6, 8, 12 அதிபதிகள் பொதுவாக தீமை தருவார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா 8ல வந்து நன்மையும் இருக்கு. 12 வரும்போது என்ன பயன், அது வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம. அதான் பரிகாரத்துல நான் சொன்னேன், 12 வரும்போது நைட் ஷிஃப்ட், வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டுக்கு போறது, அல்லது குறைஞ்சபட்சம் வெளியூர்ல போய் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டா அதிக தீமை இல்லாம தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அதாவது மாலிஃபிக் பிளானட்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு அதுக்கு அசுப கிரகங்கள். அசுப கிரகங்கள் வந்து தன் திசையில பொதுவாக அசுப பலன்களை தருவார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க 3, 6, 11 இருந்தால் சுப பலன்களையே தருவார்கள் அப்படிங்கிறது ஜெனரல் ரூல். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது முன்னாடியே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் விஷயங்கள் சொல்றதுனால நம்ம அதை சொல்லிடணும்ட்டு மாந்தியை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன். மாந்திக்குன்னு தசை இல்லை, ஆனா மாந்தி எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டு அதிபதியின் தசை வரும் பொழுது சில சிரமங்கள் வரலாம். அதாவது மாந்தி நின்ற வீட்டு அதிபதியின் தசையும் வந்து புத்தி வந்து 8, அந்தரம் 12 அல்லது இன்னொரு பாதகாதிபதி இப்படி எல்லாம் கலந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா மாந்திக்கு பலன் இல்லைனாலும், பலன் நம்ம எடுத்துக்கிறது இல்லைனாலும்
மாந்தி நின்ற வீட்டு அதிபதியின் தசை, இதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசி சந்தியை பத்தி சொல்லிட்டோம். ஒரு கிரகம் ராசி சந்தியில இருந்துச்சுன்னா அது என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. முடியாதுங்கிறப்போ நமக்கு எப்பவுமே ஒரு இயக்கம் இருக்கணும். இயங்காதது ஒரு தேங்கிய நீர் மாதிரி தானே. அப்போ நோயை உண்டாக்கலாம். ராசி சந்தியில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசைகள், புத்தி அந்தரங்கள், நோய் அல்லது உறவில் மரணங்கள். உறவுனா சொந்தக்காரங்களை இங்க வீட்டுல இல்லை, அல்லது ஜாதகருக்குன்னு எடுக்க முடியாது. உறவுல ஏதாவது ஒரு மரணம் போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். இன்னொன்னு முக்கியமா பார்த்துக்கணும், இது நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகம். காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகம் அது என்ன? காரகோ பாவனாஸ்தி, காரகோ பாவன தசையில இதை தனியா எல்லாம் எடுக்க மாட்டோம். இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது செய்யும். மேஷ லக்னம், குரு சிம்மத்துல இருக்கார். மேஷ லக்னம், குரு சிம்மத்துல இருக்கார். டைப் பண்ணியே கட்டிடுவோமா? ஷேரா இதானே இருக்கு. மேஷ லக்னம், குரு சிம்மத்துல இருக்கார். இதுக்கு ஏதாவது பலன் இருக்கா? 5ஆம் இடம் யாரை குறிக்குது? குழந்தையை குறிக்குது, குலதெய்வத்தை குறிக்குது, எல்லாம் குறிக்கும். இங்க நம்ம குழந்தைன்னு எடுக்கிறோம். குரு யாரை குறிக்கக்கூடிய காரக கிரகம்? குழந்தை சார். குழந்தை. இப்ப குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம், பாவகம் குழந்தையை குறிக்கக்கூடிய காரகம். பாவக ராசியில காரக கிரகம், அதை குறிக்கக்கூடிய காரக கிரகம் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குரு தசை நடந்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரலாம், அல்லது குழந்தைகள் சார்ந்த பாதிப்பு வரலாம். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம தான் போகணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. குழந்தை பிரிந்து வெளிநாட்டுக்கு கூட போகலாம். குழந்தை சார்ந்து ஒரு பிரச்சனையை எடுத்துக்கலாம். கவலை, ஏக்கம், ஒவ்வொருத்தருக்கு அது ஒவ்வொரு மாதிரி நடக்கும். குழந்தை பிரிந்து ஏக்கமா இருக்கலாம், குழந்தைக்கு செலவு பண்ற மாதிரி வரலாம், குழந்தை நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போகலாம். பட் அது சார்ந்து இருக்கும், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகம், நம்ம அஸ்தங்க கிரகம் அப்படி இப்படின்னு தான் பார்த்திருக்கோம், சொல்லியிருக்கோம். காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகம் தன் தசை புத்தி அந்தரம் காலங்களில் அது சார்ந்த ஒரு பாதிப்பை தரும். பெரிய நெகட்டிவா எடுக்க வேண்டியதில்லை, கண்டிப்பா அது சார்ந்து ஏதாவது இருக்கும். மற்ற ஜாதகத்தின் மற்ற அமைப்புகளை பொறுத்து அது இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். காரக பாவனாஸ்தி குழந்தைக்கு மட்டும் சொல்லிட்டோம். அப்போ ஒவ்வொரு காரகத்தையும் சொல்லணும். இது தசாபுத்தி வகுப்பு தான், இருந்தாலும் நான் சொல்லும் போது அப்போ உங்களுக்கு எல்லாமே சொல்லணும் இல்லையா? இப்ப லக்னத்துக்கு காரகன் யார்? லக்னத்திற்கு காரகன் சூரியன். 2ஆம் இடத்துக்கு காரகன், 2ஆம் இடம் தனம் குடும்பம். தனம்னாவே அங்கேயும் குரு வருவார், சரியா? குரு இங்கேயும் வருவார், சுக்கிரனும் வருவார். ஏன்னா 2 தனம்ங்கிறது இவரும் குறிப்பார். 3 சகோதரன், அப்ப செவ்வாய் காரகனா வருவார். சகோதர காரகன் செவ்வாய். டாக்குமெண்ட்டுக்கு காரகன் எடுத்துட்டீங்கன்னா அங்க திரும்ப புதன் வருவார். கம்யூனிகேஷன் வருது இல்லையா? 3ஆம் பாவகம் கம்யூனிகேஷன், அதனால புதனும் காரகமா வருவார். ஒரு வீட்டுக்கு எத்தனை காரகம் சார் வருவார்? இப்ப 2ல குரு இருந்தா சொத்தை பாதிப்பாரா? ஏன்னா 2ஆம் பாவகம் செல்வத்தை குறிக்கும். குருவும் செல்வத்தை பணக்காரகன் அல்லது தனக்காரகன் சொல்லுவோம். அப்போ இந்த பாதிப்பு வருமா அப்படின்னா,
காரகோ பாவனாஸ்தியை பொறுத்த வரையிலும் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா சிலர் வந்து என்னன்னா இங்க இருந்தா அவருக்கு சொத்து சேராதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இந்த காரகோ பாவனாஸ்தி என்பது உயிர் காரகத்தை தான் பாதிக்கும். உயிர் காரகம் இதை பாதிக்கும். உயிர் காரகத்தை மட்டும்தான் பாதிக்கும். அப்ப 3ல இருந்தா டாக்குமெண்ட பாதிக்குமா? பாதிக்காது. 3ல செவ்வாய் இருந்தால் சகோதரனை பாதிக்குமா? பாதிக்கும். 4ல வீடு, அப்ப சுக்கிரன் காரகன், வாகனத்துக்கு காரகன் சுக்கிரன், தாய்க்கு காரகன் சந்திரன். இப்ப சுக்கிரன் இங்க இருந்தா பாதிப்பு வருமானா? வராது. ஆனா காரகன் தான். சந்திரன் தாய் காரகன், உயிர் காரகம் அது. அதனால தாயை பாதிக்கும். அந்த தசை வரும் பொழுது தாய்க்கு பாதிப்பு இருக்கலாம், தாயால் பாதிப்பு இருக்கலாம். தாயை நம்மை விட்டு பிரிந்து செல்லலாம், தாயை விட்டு நாம் பிரிந்து செல்லலாம். பிரிந்து செல்லலாம்னா இங்க இதெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. தாய் பிரிவுனா வேணா மறைவுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா ஜாதகர் பிரிவுன்னா ஜாதகர் வெளிநாடு போவார், அப்படிதான் எடுக்கணும். 5ல குரு குழந்தையை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கலாம். ஏன்னா தெய்வத்துக்கும் குரு வருவார், குலதெய்வத்தையும் குறிக்கலாம். அது இருக்கிற சாரத்தை இன்னும் அடுத்த லெவல்ல அது யாரை குறிக்குதுங்கிறது சாரத்தையும் பார்த்துக்கணும். 6 நோய். 6 நோய்னா சனி. கடன்னா புதன். ஏன்னா டாக்குமெண்ட் கொடுத்துதான் கடன் கேட்போம். 7 சுக்கிரன் வருவார் கணவனுக்கு. கலத்திரம்னாவே பொதுவாக சுக்கிரன் 2 பேருக்குமே எடுத்துக்கலாம். செவ்வாய்னா கணவன் அப்படின்றோம். 5ல புதன் வரும். 5ல புதன் வந்தா என்ன காரகம் சொல்லுங்க? காதலன், காதலி. 5 வந்து தாய் மாமனை குறிக்கும். அதனால அங்க மாமனையும் குறிக்கலாம். சகோதரி 5 சகோதரி வருமா? 2வது சகோதரியை சொல்றீங்களா? இளைய சகோதரி. எடுத்துக்கலாம். நம்மளா வடிவமைக்கிறது தான். 8 ஆயுள் சனி. இது இங்க முக்கியமா சொல்லணும். அப்ப 8ல சனி இருக்கலாமா? ஆயுள் பாவகம் சனி. இது ஆயுள் பாவகம் 8, ஆயுள் காரகன் சனி. அப்போ 8ஆம் பாவகத்தில் காரகன் சனி இருக்கலாமா? இருக்கலாம் சார். இது விதிவிலக்கு. சனிக்கு மட்டும் எக்ஸம்ஷன். சரிதானே? சனிக்கு மட்டும் விதிவிலக்கு. அவரு 8க்கு உரிய காரகன் அங்க இருக்கலாம். இப்ப 9 மேஷ லக்னத்துக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு வரோம். இது எல்லா லக்னத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன்னொன்னுக்கும் நடத்த வேண்டியதில்லை. ஆனா வகுப்பு சில பேர் அப்படிதான் போடுவாங்க, எல்லாத்தையும் போட்டு டைம். சரி, இங்க யாரு? சூரியன் தந்தை. கண்டிப்பா 9ல் சூரியன் இருந்தால் சூரிய புத்தி அந்தரம் தசாபுத்தி காலங்கள்ல தந்தைக்கு அல்லது தந்தையுடன் பிரச்சனை வரலாம். 9 இஷ்ட தெய்வத்தை குறிக்கும். அப்ப அங்க குரு இருந்தா இஷ்ட தெய்வத்தினால அல்லது குருவினால், ஆசிரியரால். 9ல குரு இருந்தா ஆசிரியரிடம் பிரச்சனை வரலாம், ஆசிரியரால் பாதிப்பு வரலாம். நம்ம செய்யாத தவறுக்கு வாத்தியார் கிளாஸ்ல யாராவது சத்தம் போட்டிருப்பாங்க, ஒருத்தன் கூட எவனும் சொல்ல மாட்டான், நம்மள வந்து கேட்பாங்க, நம்மளும் சொல்லல, டேய் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறீல்ல, உன்னை பேசிக்கிறேன்டான்ட்டு நம்ம மேல ஒரு செஞ்சவன் போயிருப்பான், நம்ம சொல்லலைங்கிறதுக்காக நம்ம மேல பழி தீர்ப்பார்கள். அந்த மாதிரி அமைஞ்சிடும். அது நம்ம ஜாதக அமைப்பு அப்படி. சரியா? 10 தொழில். சனி காரகன். ஆனா தொழில் எல்லாம் பாதிக்க மாட்டார். 10 மாமனார். இப்ப 10ல சூரியன் இருந்தா மாமனாருக்கு பாதிக்கும் எடுக்கலாம். ஏன்னா 10 மாமனாரா? கரெக்டா?
தப்புன்னு நினைக்கிறேன். 10 மாமியார். அப்ப மாமியார். 10ல சுக்கிரன் இருந்தால் மாமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். மாமியார் வந்து சுக்கிரன் தானே. 10ல சுக்கிரன். அப்போ சூரியன் 3ல இருந்தா என்ன, மாமனார் வந்து 3. சூரியன் இருந்தாருன்னா மாமனாருக்கு பாதிப்பு இருக்கும். இப்ப திருமண பொருத்தம் பார்க்கறதுல எத்தனை எல்லாம் பார்க்க முடியுமா? பயிற்சி பண்ணா பார்க்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வரணும். அல்லது என்ன பண்ணும், டிக் பண்ணி வச்சுட்டு காரக பாவனாசி இருக்கா சார், இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்தா நான் நல்லா இருப்பேனான்னு கேட்டாருன்னு வச்சுக்க மாமனார், உடனே 3ல சூரியன் இருக்கான்னு பார்த்துக்கணும். வாழ்க்கை வந்து சரி. ஆனா அந்த மாமனாருக்கு அந்த விதி இல்லாம இந்த மருமகனால நடக்காது, அல்லது மருமகளால நடக்காது. சும்மா அதெல்லாம் என்ன கேட்டா பொருத்தம் எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பொருத்தம் பார்த்தா அப்ப நம்ம வந்து விதியை மாத்திரம் தான் அர்த்தம். விதியை மாத்த முடியுமா என்ன? சரி, 11 மூத்த சகோதரன். மூத்த சகோதரனை சனின்னு எடுக்கலாம், அல்லது சூரியன் எடுத்துக்கலாம். அவரையுமே மூத்த சகோதரனையும், ஏன்னா குடும்பத்துக்கு அடுத்த தலைவன் அப்படிங்கிற முறையில அங்கேயும் சூரியன் எடுக்கலாம். சனின்னு எடுத்தோம்னாலும் நாடி முறையில மூத்த சகோதரன் வரும். 12 யாரு, ஏதோ ஒரு உறவு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அல்லது 12 பாதத்தை குறிப்பவன் சனி. இப்படி எல்லாம் பார்த்தாலும் சார் வெளிநாடு ராகு எடுக்கலாம்லங்க சார். வெளிநாடு ராகு வாழ்வாளுங்க நெருங்கி வரும், அவ்வளவுதான். ஆனா 12ல ராகு இருந்தா வெளிநாடு போலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவருக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்படுது. சரி, அதெல்லாம் காரக பாவனாசி வராது இல்லைங்கய்யா. உயிர்காரகம் மட்டும்தான். உயிர்காரகத்துக்கு மட்டும்தான் காரக பாவனாஸ்தி. சோ அப்போ தசையில பார்க்கும் பொழுது இப்ப நம்ம எடுத்தா நடத்திக்கிட்டே இருக்கலாம், இன்னும் கூட நடத்தலாம், இன்னும் 2 நாள் கூட நடத்த முடியும், இன்னும் 3 நாள் கூட நடத்த முடியும். நம்ம லாஜிக் சொல்லிடுறோம், அதனால நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த பொது பலனாக சொல்றாங்க இல்லையா, கோச்சார பலன், தினசரி பலன், ராசி பலன்லாம் சொல்றாங்க, குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் சொல்றாங்க. அது மாதிரி சில புத்தகங்கள்ல அல்லது சில குருமார்கள் சொல்லுவாங்க, சூரிய தசை இப்படி இருக்கும், சந்திர தசை இப்படி இருக்கும். அதனுடைய ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலன் சொல்றதுல சில பேர் வேகமா ஒருத்தர் நம்ம குரூப்ல வந்துட்டு விளம்பரம் போட்டாரு, அவரை விளம்பரத்தை டிலீட் பண்ணதுக்கு ரொம்ப திட்டிட்டு போனார். அவர் பிஇ படிச்சிருக்கேன்னு போட்டுக்கிறாரு, ஆனா அப்படி திட்டிட்டு போனார். சரி, இப்படி இவ்வளவு திட்டுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா, வேகமா அது, அதாவது அவருடைய வீடியோ பார்க்கும்போது ஸ்கிரீன் ஃபுல்லா மறைச்சிருக்குது, வேகமா குடுகுடுப்பு மாதிரியே படிக்கிறாரு. அது சிலருடைய திறமை, அவரை நான் குறை சொல்றதுக்காக சொல்ல, ஒரு சிலருடைய திறமை, வேகமா பலன் சொல்றது. அப்ப எப்படி அவ்வளவு வேகமா பலன் சொல்ல முடியுதுன்னா, பொது பலன்களை ரொம்ப ஈஸியா சொல்லலாம். அது பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு உங்களையே சொல்ல வைக்கிறேன். நான் சூரிய தசை எப்படி இருக்கும் பொதுவாக, இதெல்லாம் பொது பலன். ஒருத்தருக்கு சூரிய தசை எப்படி இருக்கும்னா கண்டிப்பா சொல்லலாம். எப்படி சார் சூரிய தசை நீங்க பாட்டுல சொல்லிடுவீங்க, எந்த லக்னத்துக்குனாலும் சூரிய தசை ஒரே மாதிரி இருக்குமா? இருக்கும். சூரியனுடைய காரகங்கள் எடுத்துக்கணும். ஒரு கிரகத்தின் திசை எப்படி இருக்கும்னா அதனுடைய காரகங்களை எடுத்துக்கணும். இப்ப சூரிய திசை என்ன பண்ணும், அதனுடைய காரகத்தை, பாவகத்தை இயக்குங்கிறது ஒண்ணு, அதுதான் நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனா இந்த பொது பலன் என்பது மாறாது, எந்த ராசியா இருந்தாலும் மாறாது. சூரியன் தான். சூரியன்னா
நீங்க மேசராசிக்காரங்களுக்கும் சூரியன் அப்பா தான், கடகராசிக்காரங்களா இருந்தாலும் சூரியன் அப்பா தான். அப்ப அந்த தசையில என்ன நடக்கும்? அப்பா சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். சூரியன் நெருப்பு, வெப்பம், மின்சாரம், நெருப்பு, இது சார்ந்து நோய் வரலாம், கொப்பளங்கள் வரலாம், காய்ச்சல் வரலாம். இப்படிதான் சொல்லணும் பலன். அப்போ இவ்வளவுதாங்க. கிரகத்தை வச்சு தசா பலன், புத்தி பலன் சொல்லணும்னா அந்த காரகங்களை எடுத்துங்க. சூரியன் வந்து பாவி, அரை பாவி, முக்கால் பாவின்னு சொல்றோம். அப்ப என்ன செய்வார்? அவர் வெப்பத்தினால நமக்கு ஏதாவது நல்லது செய்ய போறாரா? வெப்ப நோய்களைத்தான் தருவார். தந்தையுடன் பிரச்சனையை தருவார். ஜாதக அமைப்பை பொறுத்து தந்தையால் நன்மையும் வரலாம். தலைமை பதவின்னு சொல்றோம். அப்ப தலைமை பதவியில நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எதனால சார் பிரச்சனையாவே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சூரியன் வந்து பாவி அப்படின்னு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தான் சுபர். அதனால கொஞ்சம் தான் சுபத்துவம், சுப விஷயங்கள் நடக்கலாம், நிறைய அசுப விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு. அசுபன்னா நெகட்டிவ் சில பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவா, ஃபுல் நெகட்டிவா எடுக்க வேண்டியதில்லை. ஒரு தலைவலி வரும் சார், தலைமை பதவியில உங்களுக்கு ப்ரொமோஷன்ல பிரச்சனை வரும் சார், அல்லது சூரியனை வேற எப்படி அரசாங்கம் சொல்லலாம் சார், இந்த சூரிய தசை நடக்குதா, இந்த டாக்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபைல் பண்ணிடுங்க சார், டாக்ஸ் கட்ட வேண்டியதெல்லாம் கரெக்டா கட்டிடுங்க, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, அது சாதாரண இருக்கவங்கள்ட்ட எல்லாம், பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் எதுவும் அதிகமா பேசாதீங்க சார், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இவங்கள்ட்ட எல்லாம் அதிகமா வச்சுக்காதீங்க சார் இந்த காலகட்டத்துல. ஏன்னா நம்ம வாய் இருக்காம எதையாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை தேடி வரும். அவ்வளவுதான் சூரிய தசை பலன். தலைமை, தலைமை, தலைமை பதவி, தந்தை, மூத்த சகோதரன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் வந்து குடும்பத்துக்கு மூத்தவரை குறிக்கும். இவங்க சார்ந்து, வெப்பம் சார்ந்து, கண், வலது கண் இருக்கு இல்லையா, கண் சார்ந்து பிரச்சனை வரலாம். அதிகபட்சம் பிரச்சனைகள் தான். அதுக்கு மேல சூரியன் வந்து அந்த ஜாதகத்துல குரு பார்வையில இருந்து வேற நல்ல இடத்துல இருந்து 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு, 9ஆம் அதிபதியோட சூரியன் சம்பந்தம் வரும்போது இங்க நமக்கு காரக பாவனாசிங்கிற மாதிரி வரும். அதனால நான் சொல்லல அத. அப்படி சுபர்களோடு சேர்ந்து இருந்தாருன்னா உங்களுக்கு அது சார்ந்த அரசாங்கத்தினால நன்மை இப்படி எல்லாம் வரும்னு எடுத்துக்கலாம். இப்ப யாருக்காவது சூரிய புத்தி நடக்குதா, சூரிய தசை, சூரிய புத்தி, அல்லது அந்த காலத்துல நடந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்கா? எனக்கு சூரிய திசையில இந்த இது நடந்துச்சு சார். யாரும் சூரிய தசையை கடந்து வரலையா? சரி, இப்ப சூரிய திசைக்கு பலன் சொல்றது புரிஞ்சுதா? அதுக்கு பதில் சொல்லலாமே. சூரிய திசைக்கு பலன் சொன்னது புரிந்ததா? ரைட், தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க, 9 கிரகத்துக்கு நீங்க பலன் சொல்லிட முடியுமா? அதாவது 7 கிரகத்துக்கு சொல்லிடலாம். 7 கிரகத்துக்கு தெளிவாக பலன் சொல்லலாம், 9க்குமே சொல்லிடலாம். சந்திரதசிக்கு என்ன சொல்லணும்? தாய் சார்ந்து, இப்ப நெகட்டிவ் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். சூரியனுக்கு சொல்லும் போது சூரியனுடைய காரகமெல்லாம் சொல்லி நெகட்டிவ் சொன்னோம். 75% நெகட்டிவும் 25% பாசிட்டிவும் எடுத்துக்கலாம். ஆனா சந்திரனுக்கு சொல்லும் பொழுது சந்திரன் மனம், மகிழ்ச்சி, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியும் அவர், தாய். சந்திரன் சுபர், முடிஞ்ச அளவுக்கு அவர் சுபர், தேய்பிரை சந்திரனா இருந்தா சுபர்னு எடுக்கிறோம். அதனால சந்திரன் சார்ந்த காரகங்கள், சந்திர தசையில உணவு நல்லா கிடைக்கும் சார், பால் சார்ந்த, பால் பொருட்கள் சார்ந்த
திரவம் சார்ந்த தொழில் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் நல்லா இருக்கும் சார், பாதிப்பு இருக்காது. சந்திரன் கெடாம இருந்தா, ஜாதகத்துல சந்திரன் கெடாமல் இருந்தா. மற்றபடி இது சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தசை. செவ்வாய் தசையில நிலம் சார்ந்த விஷயங்கள், செவ்வாயும் அரை பாவர் தான். நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், சகோதரன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். போலீஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஏன்னா அவரும் நெருப்பு தான் இல்லையா. சர்ஜரி, அதாவது ஆபரேஷன் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கலாம், எங்கேயாவது காயமாகலாம். செவ்வாய் தசை செவ்வாய் புத்தியில ஒரு சின்ன காயம், எங்கேயாவது இடறி விழுந்து கூட காயம் வரலாம். விழுதல் அப்படின்னு வராது, அதாவது காயம். செவ்வாய் தசையில காயம் வந்து, செவ்வாய் புத்தியில காயம் வந்துச்சுன்னா எப்படி வரும்னா, ஒரு ஆயுதம் பட்டு காயமாகும். தடுக்கிறது கூட குறைச்சல் தான். தடுக்கிறது, விழுறது, இதெல்லாம் வந்து ராகு திசையில தான் வரும். செவ்வாயில வந்து ஆயுதங்களால் காயம் ஏற்படுதல். ஒரு சின்னது, நான் வந்து ஷார்பனர் இல்லை சார், அவசரத்துக்கு குழந்தைக்கு பிளேடு எடுத்து சீவலான்னு சீவனேன் சார், எங்க செவ்வாய் அந்தரம் அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு சார், சீவனையும் பாத்தீங்கன்னா விரல்ல பிளேடு பட்டுருச்சு சார். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் ஷார்பனருங்கிற ஒரு இது அப்பதான் வருது, ரேர். பிளேட்ல எல்லாருமே பிளேடு வச்சிருப்போம், பிளேட்ல தான் பென்சில் சீவுவோம். கை ஃபுல்லா அந்த விரல்ல அப்படி வச்சு இப்படி சீவும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க பூரா அந்த லேசா வெட்டு காயம் மாதிரியே இருக்கும், சொர சொரன்னு. அப்போ அந்த மாதிரி காயங்கள் தான் செவ்வாய் தசை புத்தி அந்தரத்துல ஏற்படும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அது சந்திரன்ல சொல்லணும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் சந்திரன் இதுல சொல்லலாம். செவ்வாய்க்கு இரத்த செல்கள் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம். சூரியன்ல வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம். செவ்வாயில ஆபரேஷன் நடக்கலாம். செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா ஏதாவது ஒரு பழைய வியாதியை வந்து குணமாக்குறதுக்காக ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணுவாங்க, அப்படி எடுத்துக்கலாம். செவ்வாய் திசையில போலீஸ் வேலையும் கிடைக்கலாம். அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். கிரக காரகத்துவங்களை வச்சுக்கிட்டு செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா சகோதரனால நமக்கு உதவி கிடைக்கும், இளைய சகோதரத்தால உதவி கிடைக்கும்னு எடுக்கலாம். நிலம் சார்ந்த வகையில நல்லா இருக்கும். மத்திய அரசு சாதகமாக இருக்கும். மாநில அரசு சூரியன், மத்திய அரசு செவ்வாய், அப்படி எடுத்துக்கணும். அடுத்து புதன் தசை. செவ்வாய்க்கு அப்புறம் ராகு தசை வருமா, வரிசையில சொன்னோம்னா செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை. அப்போ ராகு திசை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மட்டும் என்ன எடுத்துக்கணும், ஜென்ரலா எடுத்துக்கும் போது ராகு மறைத்தல், ஏமாற்றுதல், பயமுறுத்துதல், பிரம்மாண்டமாக சிந்திக்க வைத்தல், வெளிநாடு மோகம், விஷம் சார்ந்த பயம், பேய் பிசாசு பில்லி சூனியம் சார்ந்த பயம், கனவுகள், இந்த மாதிரி எல்லாம் பொதுவாக பொது பலனாக சொல்லலாம். அதுக்கு மேல அவர் எந்த பாவத்துல இருந்தாரு, வீடு கொடுத்தவன் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து மாறும் ராகு கேதுக்களுக்கு. பொதுவாக ராகு எல்லாத்தையும் பிரம்மாண்டமா சிந்திக்க வைப்பார். அதே சமயத்துல பயமுறுத்துற மாதிரியும் சில நேரங்கள்ல இருக்கும். இல்லாத நம்பிக்கை, இந்த ஹாலுசினேஷன் அப்படிம்போம், யாரோ என் பின்னாடியே வர்ற மாதிரியே இருக்கு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். இல்லாதது இருப்பது போல தோன்றுவதெல்லாம் இந்த ராகு. கேது அதை செய்ய மாட்டார், ராகு தான் அப்படி. ராகு கெட்டு போயிருந்தாருன்னா அந்த மாதிரி. ராகு நல்லா இருந்தாருன்னா பிரம்மாண்டமா யோசிக்க வச்சு பெருசா சாதிக்க வைப்பார். சரி, இப்ப சொன்ன செவ்வாய் தசை, ராகு திசை,
விஷயங்கள் யாருக்காவது ராகு தசை செவ்வாய் தசை நடந்து இந்த மாதிரி சொன்ன காரகங்கள்லாம் இருந்துச்சா? ராகு தசை நடந்தது சார். சொல்லுங்க. ஏதாவது அது சார்ந்தது, இப்ப நான் சொன்னதுதான் இல்ல, ராகு சார்ந்த காரகங்கள் சொல்லி இந்த மாதிரி தான் சார். வாழ்க்கை அது ஒண்ணும் செய்யாது, சரியாயிடும். ஏன்னா ராகுவே நிழல் கிரகம், அது இல்லாதது. அதனால அது ஒரு நேரத்துல இல்லாமலே போயிடும். எப்போ அது இதா இருக்கும்னா, கோச்சாரத்தில் ராகு உங்க லக்னத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது இது கொஞ்சம் அதிகமாகும். அது சரியா வருதான்னு பாருங்க. உங்க லக்னத்திற்கு கோச்சாரத்தில் ராகு வந்து லக்னத்தோடு 1-5-9 அப்புறம் இந்த 3-11 இப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். மற்ற நேரத்துல அது பொதுவா தசை 18 வருஷம் நடக்குதுன்னா 18 வருஷமுமே அது பிரச்சனை பண்ணாது. அதனால ராகுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நன்றி, நீங்க எடுத்துக்காட்டு நன்றி. வேற செவ்வாய் தசை யாருக்காவது நடந்துச்சா? செவ்வாய் புத்தி நடந்துச்சா? காயங்கள், ஆபரேஷன், செவ்வாய் தசை புத்தியா இருக்கும் இல்லையா? சார் எனக்கு ராகு தசையில தான் ராகு குரு தசையில ராகு அந்தரம் புத்தியில தான் ஆபரேஷன் ஆச்சு. வாழ்க வளமுடன். ராகு வந்து பெருங்குடல், குரு கொழுப்பு. சோ அது சார்ந்து இதை கொடுப்பாங்க. இங்க ஆபரேஷன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா செவ்வாய் அந்தரம் சூட்சமாவது எங்கேயாவது வந்திருக்கும். ராகுல செவ்வாய் எங்கேயாவது சம்பந்தப்பட்டு வருவார். இருங்க காந்திமதி மேடம் சார் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா எனக்கு இந்த ஆபரேஷன் குரு தசை எண்டுல நடந்தது சார். சொல்லுங்கய்யா. அதான் குரு தசை எண்டுல எனக்கு இது ஆபரேஷன் ஆச்சு சார். அப்ப குரு தசையில ராகு புத்தி. அதான் பாருங்க, அந்த புத்தி காலங்கள்ல தான் வந்து அவங்க செய்வாங்கன்னு சொன்னா நானு. ஏன்னா புத்திக்காரனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, அந்த டைமுக்குள்ள வேலையை செஞ்சுட்டு ஓடணும். ஆனா தசாநாதனுக்கு நிறைய நாள் இருக்கு, அவர் எப்ப வேணாலும் செய்யலாம், பொறுமையா செய்யலாம். அதனாலதான் சொல்றது, இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க இந்த லாஜிக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா புத்தி இன்னும் இதை விட அந்தரநாதனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு போயாகும். அதனால தசாவோட புத்தி வேகமாகவும் புத்தியை விட அந்தரம் இன்னும் வேகமாகவும் ஒரு வேலையை பார்க்கும். அதே மாதிரி ராகு புத்தியில பெரிய லெவல்ல அடி தடி சண்டை கோர்ட்டு கேஸ் அது வரைக்குமே பார்த்தேன் சார் நானு. ராகுனுடைய குணம் இது இல்லையா? ராகுனுடைய குணம் அது ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு குணத்தை வெளிப்படுத்துவார் தன்னுடைய தசை புத்தியில. நன்றி சார். நன்றி சார். மிகப்பெரிய சண்டை சார், மிகப்பெரிய சண்டை. என்னை போட்டு தள்ளுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, அந்த அளவுக்கு தான சண்டை. பாருங்க, இது எதுக்குன்னா நமக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். இந்த தசனை அப்படிதான் இருக்கணும். ஜாதகத்துல சில விஷயங்களை வந்து நம்ம விதிகளை மனப்பாடம் பண்ணாம அப்படியே அழகா சொல்லிட்டு போறோம். அதுக்காக தான் இதை நம்ம பொது பலனா இன்னைக்கு. அது சண்டைன்னா என்ன பார்த்தா அவனுக்கு பிடிக்கல சார், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒரு பெரிய படை அப்படி. அப்ப நான் நல்லா இருப்பேன், வாலிபத்துல நல்லா இருப்பேன் வயசுல. என்னை பார்த்து நான் கொஞ்சம் நல்லா ஜோவியலா இருப்பேன், என்னை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல, அந்த செட்டுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். சின்ன சண்டை ஒரு கல்யாணத்துல, அதுதான். அது பெரிய லெவல் சண்டை ஆயிடுச்சு. பொறாமை. காந்திமதி மேடம் சொல்லுங்க. எனக்கு சனி மகா தசையில ராகு புத்தியில குழந்தை பிறந்துச்சுங்கய்யா. செவ்வாய் அந்தரம் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. சிசேரியன் இது சம்பந்தப்பட்டிருக்கு. யாரு? செவ்வாய் சம்பந்தப்பட்டுறாரு. நன்றி, வாழ்க வளமுடன். சரி, இப்ப இதே மாதிரி இப்ப நான் இதோட நிறுத்திட்டா கூட உங்களால முடியும்.
கேதுக்கு மட்டும் கேது கடைசியில தான் வரும். இன்னும் ராகுக்கு அப்புறம் சனி வர்றாரா, ராகுக்கு அப்புறம் குரு வருவாரு. குரு பொதுவாக நன்றாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதகாதிபதியாக மாரகாதிபதியாக இல்லாத நிலைமையில குரு ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு செவ்வாய் மாரகாதிபதியா வர்றதுக்கும் குரு மாரகாதிபதியா வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாரகத்தையே தர்றாரு, மாரக தசை அந்த வயதும் ஆயிடுச்சு. செவ்வாய் அல்லது சனி மாரகாதிபதியா வர்றாரு அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுற மாதிரி இருக்கும், அவமானப்படுற மாதிரி. சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா வசதி இருக்கும், இருந்தாலும் கடைசி காலத்துல பெட்ல படுத்திருப்பாங்க. அப்ப பாக்குறதுக்கு நீ பாரு நான் பாருன்ட்டு யாரு பாக்குறதுன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் யார் தருவாங்கன்னா சனி தான் தருவார். இப்ப அதுக்கு என்ன சார் பரிகாரம்? ஏன்னா நம்ம முதல்ல ஜோதிடம் படிக்கிறது நமக்காக தான். அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கே இருந்தால் நம்ம என்ன சார் செஞ்சுக்கிறது? சனியினுடைய, ஏன்னா எனக்கும் அதுதான், எனக்கு வந்தாலும் நான் நாளைக்கு யோசிக்கணும் இல்லையா? பெட்ல படுத்திருந்தா என்ன சார் செய்யறது? பெட்ல படுத்து இருந்தா அது அவமானம். நான் பலனை சொல்றேன், அவமானம்னு ஃபீல் பண்ண சொல்லல. அப்போ அவமானத்தை உண்டாக்குதுன்னா அது சனி தான் அதை உண்டாக்குவார். அப்ப சனியினுடைய காரகங்களை சனி பகவானை வணங்கி, ஐயா நான் எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கலாம், என்ன நீ கொடுமைப்படுத்தாத, நல்லா வச்சிரு, இல்லைன்னா கூட்டிட்டு போயிரு அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வயசுல நம்ம அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா பிரேயர் பலனடிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை கடைசி காலத்துல நமக்கு பெட் ரிட்டனா இருக்க மாதிரி வந்ததுன்னா, உறவுகளால நம்ம சங்கடப்படுற மாதிரி வந்தா அந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கலாம். வசதி இருந்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். பெட்ல படுத்துக்கிட்டே அவனை வர சொல்லுப்பா, இந்தா வச்சுக்கடா நீ அப்படின்னு காசு கொடுக்கலாம். அப்போதைக்கு நம்மளால காசுதான், வசதி இருந்தால் காசுதான் கொடுக்க முடியும். இல்ல அன்னைக்கு அம்மா அப்பாவை நினைச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம். அம்மா அப்பாவிட்ட மட்டும் மன்னிப்பும் ஆசீர்வாதமும் கேட்கலாம். நான் என்னைய கூட அந்த இடத்துல இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரம் சொல்றேன். அதனால பிரேயர், வசதி இருந்தால் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது சனி காரகத்துக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி எல்லாம் செய்து அதிலிருந்து விடுதலை பெறலாம். இதே மாரகாதிபதி தசை வயசான காலத்துல வருது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, குருவா இருக்காரு, குரு மாரகாதிபதியா இருக்காரு அப்படின்னா அவருடைய தசாபுத்தி அந்தரத்துல நம்மளுக்கு மாரகம் கொடுக்க வேண்டி இருந்தால் என்ன செய்வார்னா, ஹார்ட் அட்டாக் மாதிரி சிம்பிளா படுத்தாரு, எந்திரிக்கல, நைட்டு தூங்க போனாருப்பா, 11 மணி வரையிலும் பேசிட்டு இருந்தோம், காலையில போய் பாக்குறேன் இல்ல, அந்த மாதிரிதான் குரு செய்வார். அதான் வித்தியாசம் குருவுக்கும் சனிக்கும். செவ்வாய்னா கொஞ்சம் காயங்கேயம் படுற மாதிரி பார்ப்பாரு. சோ என்ன செய்யணும்னா அவர்கிட்டையும் பிரேயர் தான் வைக்கணும். முருகனை பிடிச்சுக்குங்க. செவ்வாய்க்கு அதிபதி அவர் தான். முருகனை வணங்கினால் கைவிட மாட்டார். அப்போ அல்லது முருகனுக்கு பதிலாக நம்ம வைணவத்துல எடுத்துக்கிட்டோம்னா யார் எடுத்துக்கலாம்? நரசிம்மர் எடுத்துக்கலாம், நரசிம்மர் சொல்லலாம். சோ அவங்களையெல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேயர் மட்டும்தான் நம்ம கடைசியில செய்யக்கூடியது. அல்லது அந்த காரகங்களை இயக்கலாம். சகோதரனுக்கு செய்யறது மூலம் அது ஒரு இது. நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாது. காசு இருந்தால், ஏன்னா நான் சொல்றது இப்ப கடைசி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பரிகாரம். வாழ்க வளமுடன். இப்போ ஒவ்வொரு தசையிலும் வேற என்ன தசை, கேது தசைனாலும் பயப்பட வேண்டியதில்லை. கேது சுருக்குவார் அப்படிங்கிறோம். ராகு பிரம்மாண்டம், அதனால என்ன பண்ணுவாருன்னா இப்படிதான் வெட்டு குத்துங்கிற மாதிரி கொண்டு போவார். கேதுன்னா அப்படி இல்லை, உடம்பு முடியல படுப்பா, எதை பத்தியும் கவலைப்படாத, போனா போகட்டும், அப்படியே போவோம்
ஏன்னா அவரு சித்தர் நிலைக்கு கொண்டு போயிடுவார். கேது மாரகஸ்தானத்துல இருந்தாருன்னா, பாதகஸ்தானத்துல இருந்தாருன்னா பயப்பட வேண்டியது. அவருடைய தசாபுத்தி காலங்கள் வந்ததுன்னா தனிமைப்படுத்துவார். இப்ப யாரு என்னை தொந்தரவு பண்ண, நான் கூப்பிட்டா மட்டும் என் ரூமுக்குள்ள வாங்குற மாதிரி இருப்பாங்க. அதனால அந்த இதுவும் பயப்பட வேண்டியதில்லை. வேற யாரு, புதன் தசையில டாக்குமெண்ட் விஷயங்கள் கவனமா இருக்கணும். அது அந்த புதன் காரகங்கள் சார்ந்துதான் தசாபுத்தியில இயக்கம் இருக்கும். இப்ப தசையில பொதுவாக எப்படி பலன் எடுக்கலாம், என்ன தசை நடக்குதுங்கிறத வச்சுக்கிட்டே நம்ம பலன் சொல்ல முடியும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து தசையில புத்தி பலன் காம்பினேஷன் எப்படி எடுக்கிறது. ஒரு தசை, இப்ப சனி தசை சுக்கிர புத்தி நடக்குது சார், சூரிய தசை சனி புத்தி நடக்குது, எப்படி பலன் எடுக்கலாம்? சூரிய தசை சனி புத்தி பொது பலன். நீங்க வேற எங்கேயும் போயிட்டு லக்னம் ராசி எதையுமே பார்க்கணும். சூரிய தசை சனி புத்தி நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது சார். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். 2 பேரும் பகைவர்கள். அதுக்கு மேல ஆழமா போகணும் அப்படின்னா நம்ம வந்த உடனே அவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிடலாம். என்ன தசை என்ன புத்தின்னு பார்த்த உடனே இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நீங்க கட்டத்தையே பார்க்க வேண்டாம். ஐயா அப்ப சுய புத்தி நடக்கும்போது, சுய புத்திங்கிறப்போ சூரிய தசைன்னா கண்டிப்பா அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா அவரு பாவி. மற்றபடி இது ஜெனரல் ரூல். சூரிய தசை, சனி தசை, செவ்வாய் தசை, இதெல்லாம் சுய புத்திகள் அவ்வளவு நல்லா இருக்காது ஜெனரல் ரூலா. மற்றபடி அந்த ஜாதகத்துக்கு அவர் யோகாதிபதியா இருக்கலாம், குருவோட சேர்ந்து இருக்கலாம், குரு பார்வை இருக்கலாம். யாருக்காவது சூரிய தசை சூரிய புத்தி நடந்து, அல்லது ராகு திசை ராகு புத்தி, ராகு கேது கூட அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சமயத்துல இருக்கிற வீடு கொடுத்தவனை பொறுத்து மாறுவாங்க. ஆனா செவ்வாதசை செவ்வா புத்தி, சூரிய தசை சூரிய புத்தி, சனி தசை சனி புத்தி, இதுல எல்லாம் கண்டிப்பா பெரிய நன்மையை எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா பொதுவாகவே சுய புத்தி நல்லா இருக்காதுன்னு ஒரு ஜெனரல் ரூல் சொல்லுவாங்க பழைய ஜோதிடர்கள். ஆனா சுய புத்தி, அதாவது பாவிகள் அல்லது அசுபர்களுக்கு சுய புத்தி, ஏன்னா ரெண்டுமே, இவரும் தசாநாதனும் அசுபர், புத்திநாதனும் அசுபர் ஆயிடுறார். அப்ப அதனாலதான் சுய புத்தி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றோம். சுபர்களுக்கு சுய புத்தி பாதிப்பு இருக்காது. நன்மை இருக்குமா இல்லையா? ஏன்னா பழைய நூல்கள் எல்லாமே சுய புத்தி நல்லா இருக்காதுன்னு சொல்லுது. பட் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை. அசுபர்கள் புதன் எப்படி இருக்குங்க? புதன் தசை புதன் புத்தி, புதன் ஒரு 2ஆம் கட்டானாதான் இருக்கும். ஏன்னா அது நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களை அதான் மீன்பிடிக்கு கத்து கொடுக்குறேன். புதனை நான் இப்ப நீங்க கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனா நான் என்ன ரூல் அப்ளை பண்றேங்கிறத சொல்றேன். காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. ஆமாங்க. அவங்க இல்ல, இதை சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. பாடம் நடத்தும் போது இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப 6ஆம் அதிபதி அப்படிங்கிறப்ப அவர் என்னத்தை நல்லது பண்ணிட போறாரு? பண்ண மாட்டார். ஒரு சின்ன வம்பு வழக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு சங்கடம், சலிப்பு, சின்ன சலிப்புவாவது இருக்கும். என்னோட ரிலேட்டிவ்க்கு புதன் தசை புதன் புத்தி நடக்குதுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்டா தோல் அலர்ஜி மாதிரி வருது. அவ்வளவுதான். பாருங்க, நீங்களே பலன் எடுத்துட்டீங்க. சர்ம காரகன், சர்மத்துக்கு காரகன் புதன் தானே. அவ்வளவுதான். சரி. அப்ப ராகு எங்கேயோ போய் இந்த தொடர்பு இருக்கும். ஏன்னா சர்மம்னா ராகு கேதுவும் சம்பந்தப்பட்டு வரணும். ராகு சர்ம நோய் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் கேது ராகு, அதாவது கட்டியா வந்தா ராகு, அல்லது தேமல் படை அந்த மாதிரி, அதாவது தடவுனா தெரியாது பார்த்தா தெரியும்னா அது கேது. ஓகேங்க. தோல் புதன், தோல்ல வர்ற வியாதி நிழல் கிரகம். ஓகேங்க. வாழ்க வளங்கள். பாருங்க, இப்ப சொல்லிட்டீங்க நீங்களே பலன். 6ஆம் அதிபதி நோயை தான் தர போறாரு இல்லையா? ராகு சம்பந்தப்படல, சனி சம்பந்தப்பட்டிருக்காருன்னா அல்லது வேற ஏதாவதுன்னா கடனை தரலாம்.
அதுக்கு தகுந்த மாதிரி கடன் நோய் எதிரி சார்ந்து, ஏன்னா காலபுருஷனுக்கு 6ன்னு எடுத்துக்கிறோம். அப்படிதான் கொண்டு வரணும். வேற எதுவும் டக்குன்னு ஆபம் இல்லையா, எடுத்துருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். காலபுருஷ தத்துவத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சும் கொண்டு போலாம் இங்க. அழகா. வேற என்ன கேள்விகள்? சோ தசாபுத்தி நடத்தணும்னா இன்னமும் நடத்தலாம். இருந்தாலும் எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கு. போதும், ஏறத்தாழ கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பொதுவாக சொல்லக்கூடியது, இப்ப நீங்க ஜோதிட புத்தகங்களை எதை பார்த்தீங்கன்னாலும் சூரிய தசை இப்படி இருக்கும், சந்திர தசை எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு 4-5 புத்தகம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதனுடைய, அப்ப இது எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம், ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி விஷயத்த எந்த புத்தகத்திலையும் சொல்லியிருக்க மாட்டேன். ஒரே வரியில இன்னைக்கு நடத்தினதை நான் ஒரே வரியில சொல்லிடுவேன். தசா புத்தி 2 வரின்னு வச்சுக்கோமே. முதல் வரியில என்ன சொல்ல போறேன், ஒரு கிரகத்தினுடைய தசை அந்த காரகத்தை செய்யும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காரகம் பூரா நமக்கு அடிப்படையிலேயே படிச்சிருக்கோம். ஒரு தசையில் இன்னொரு புத்தி என்ன செய்யும்னா இவரும் அவரும் நட்பா பகையாங்கிறத வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிடணும், அவ்வளவுதான். இதோட காலபுருஷ தத்துவம் 1ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி, இப்படி கொண்டு வந்துடும். ஐயா இதேதான் புத்திக்கும் அந்தரத்துக்கும் எடுக்கணும் ஐயா. அந்தரத்துக்கும் அதேதான். இப்ப வந்து தசாநாதன் வந்து லாங் டேர்ம், ஆனா இவங்க 2 பேரும் தான் மெயின் பண்ணுவாங்க ஐயா. ஆமா, தசையை விட நம்ம பொதுவா தசைன்னு பேசுறமே தவிர தசாநாதனை விட புத்திநாதனும் அந்தரநாதனும் தான் வேலை. நீங்க வேணா பாருங்களேன், உங்க ஜாதகத்துல நடந்ததெல்லாம் எடுத்து பாருங்க. புத்திநாதன் அந்தரநாதன் தான் டிசைடிங் ஃபேக்டராவே இருந்திருப்பாங்க. தசாநாதன் பெருசா டிசைட் பண்ணிருக்க மாட்டாரு, இவங்கதான் டிசைட் பண்ணுவாங்க. சொல்லுங்க ஐயா குமரேசன் ஐயா. குருவே மன்னிக்கணும், இன்னைக்கு அந்த தசா புத்தியில வந்து டைம் கரெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா சொல்லியிருந்தேன், பரவாயில்ல, டைம் பண்ண பரவாயில்ல, நம்ம சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, அதுக்கு வந்து ஒரு ஜாதகர் ஒத்துழைச்சாருன்னா, ஏன்னா நம்ம உண்மையிலேயே பார்க்கணும்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நிறைய ஃபீஸ் வாங்கி நல்லா பலன் சொல்லணும்னா, நம்ம முதல்ல நல்ல பேர் வாங்கணும், திருப்தி வரணும்னா அந்த ஜாதகம் சரியான்னு பார்க்கணும். ஜாதகம் சரியா, இப்போ ஒரு ஜோதிடரை பத்தி, மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஜோதிடரை பத்தி இப்போ ஒரு கமெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன போடுறாங்க கமெண்ட்லன்னா, அவரு பலன் சொல்ல தெரியலன்னா லக்னத்தை மாத்திடுவாரு அப்படின்றாங்க. அது வந்து பொறாமையில சொல்றது. லக்னம் தப்புன்னா அப்புறம் திருத்தி தானே பலன் சொல்ல முடியும். லக்னத்தை மாத்த தெரியலன்னா குறை சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ பர்த் டைம் கரெக்ஷன் ஏன் வரும் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். பெருசா யாருக்கும் தெரியாது. அதாவது மைய புள்ளிகள்ல இருந்துச்சு, ஒரு 2 டிகிரிக்கு மேல 28 டிகிரி வரையில லக்ன புள்ளி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. லக்ன சந்தியில வருது 2 டிகிரியை விட குறைவா 28 டிகிரிக்கு மேல அப்படின்னா டைம் குறிச்சது உண்மையிலேயே வந்து குழந்தை பிறந்த நேரம் என்பது முதல் மூச்சு தான். முதல் மூச்சு எப்ப விட்டுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமாங்க? குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அல்லது குழந்தை வந்து வெளியில வருது, அந்த நேரத்தை தான் குறிப்பாங்க. இப்போ சில குழந்தை அழுகாம இருக்கும், 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கூட அழுகாம இருந்து இந்த கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சு அப்புறம் குழந்தைய போட்டு தலையில தொங்க விட்டு முதுகுல தட்டி அப்படி எல்லாம் கொண்டு வந்து அப்புறம் ஆன்னு அழுவும். இப்ப நர்ஸ் என்ன பண்ணிருக்கோம், குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்த உடனே டைம் குறிச்சிருக்கோம், அப்புறம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு குழந்தை அழுது இருக்கும், அப்பதான் அது மூச்சு விடும். அப்ப பிறந்த நேரம் எப்படி இருக்கும்? பிழை வரதானே செய்யும். அப்போ இந்த பிறந்த நேரம் சந்தியில வரும்போது லக்னம் மாறும், அதனால பலன் கண்டிப்பா மாறும். இத நிறைய முறைகள் இருக்கு. தசாபுத்தி நடத்துனதுனால நான் வந்து இந்த தசாபுத்தியில எப்படி டைம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில பண்ணலாம். ஒரு ஜாதகம் அதை நான் செஞ்சேன், அதுல வந்து
சின்ன சேஞ்சிலேயே கரெக்டா வந்துச்சு. அதனால அந்த ஜாதகத்தை நான் உதாரணமா உங்களுக்கு போட்டு இப்போ காட்டுறேன். ஒன்னும் இல்ல, கான்செப்ட் சொல்லிட்டு வரேன். கான்செப்ட் என்னன்னா, சம்பவம் நடக்குது, அது வந்து ஒரு சந்தி பக்கமா இருக்குது. அதாவது ஒரு தசா புத்தி அந்தரம். இப்ப நான் எடுத்த உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு போறாரு ஒருத்தர், வெளிநாடு போறாரு. அப்ப அவருக்கு வந்து எப்ப போறாருன்னு பாத்துக்கிட்டு வர்றப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம்னு வர்றப்போ ஒரு 2 நாள் 3 நாள்ல ஒரு இது மாற்றம் வருது. 1 மாசத்துல மாற்றம் வருதுன்னா அதை மாத்துறதுக்கு நம்ம இதா இருக்கும். ஆனா 2 நாள்ல மாற்றம் வருது அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம்? டைம் லைட்டா மாத்தி பார்த்தோம்னா மாறுதா அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அப்படி மாத்துறது தான் இந்த தசாபுத்தியை வச்சுக்கிட்டு டைம் கரெக்ஷன் பண்றது. இன்னொன்னு லக்னத்தை வச்சு, ஏன்னா அதையும் சொல்லிடணும் இல்லையா? இது சொல்லும்போது நான் அதையும் சொல்லிடணும். லக்னத்தை வச்சு எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, இந்த லக்னமா இருந்தால் இது நடந்திருக்கும், இந்த லக்னமாக இருந்தால் இது நடந்திருக்கும். இப்ப நம்ம கொடுத்த லக்னத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பலன் அவங்க வந்து இல்ல சார் இல்ல சார்னே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அப்படியே அப்செட் ஆகி ஏதோ ஒண்ணு சமாளிச்சு, உங்களுக்கு 7.5 நடக்குது, உங்களுக்கு 5.5 நடக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க சில பேர். வேற என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடக்குது, சரியாயிடும், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவோம். ஆனா உண்மை என்னன்னா, பொறுமையா நம்ம வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கவனமா இருந்து, அப்போ லக்னம் சந்தியில இருக்கு இது, இப்போ டைம் கொஞ்சம் மாத்தினோம்னா அடுத்த லக்னம் வரும். அந்த லக்னமா வச்சுக்கிட்டு பலன் சொல்லி பார்த்து சரியா வந்துச்சுன்னா இதாங்க உங்க லக்னம் அப்படின்னு தைரியமா சொல்லி, இதுதான் உங்க பர்த் டைம் நீங்க அப்படின்னா, ஆமாங்க உத்தேசமா தான் சொன்னோம் அப்படின்னு அப்புறம் தான் ஒத்துக்குவாங்க. இன்னும் சில நேரங்கள்ல, இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பழைய ஜாதகங்களா இருந்த 60-70கள்ல பிறந்த, ஒரு 80க்கு முன்னாடி பிறந்த குழந்தையினுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசியருங்களே ஜாதகம் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண் காலம் பெண் காலம்னு அவங்களே ஒரு ரூலை வச்சுக்கிட்டு, இப்ப பிறந்திருக்க முடியாது ஆம்பளை பிள்ளை, இப்ப பொம்பளை பிள்ளை பிறந்திருக்க முடியாதுன்னு அவங்களே டைமை மாத்தி எழுதிக்குவாங்க. பேரண்ட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க, ஆனா இவங்களே டைமை மாத்தி எழுதிடுவாங்க. ஜாதகத்தை வந்து பெற்றோர்கள் திரும்ப கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பாக்குறப்போ டைம் ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு. அதனால டைம் மாத்திருப்பாங்க. குறிக்கிறதுல தப்பு என்ற வர்றது ஒண்ணு, ஜோசியர் என்ற ஜோதிடர்கள் மாத்தி எழுதுறது, ஜாதகம் எழுதுறவங்க மாத்தி எழுதுறது ஒரு காரணம். இப்ப சாஃப்ட்வேர் வந்துட்டதுனால நம்ம அத இது பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப நான் லக்னம் சேஞ்ச் பண்ற மெத்தட் சொல்லல. அந்த தசாவ புத்திய வச்சு அந்த காலத்தை வச்சு எப்படி பண்றோம், இது என்னென்ன பண்ணலாம்னா, திருமணத்தை வச்சுக்கிட்டு பண்ணலாம். அடுத்து முதல் குழந்தை பிறக்கிறத வச்சுக்கிட்டு பண்ணலாம். வெளிநாடு போறது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எடுக்கலாம் அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா. இப்போ இந்த ஜாதகருக்கு நான் என்ன பண்றேன்னா, தசா புத்தி, அவர் வெளிநாடு சென்ற காலம் பாருங்க. இப்போ அவரு ஃபாரின் போறாரு, ராகு தசை. நம்ம முன்னாடி சொன்னோம்னா ராகு தசையில ஜென்ரலாக வெளிநாடு, நீ எந்த ஜாதகமா இருந்தாலும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், காரகமாக இருக்கலாம். இப்ப ராகு தசையில வெளிநாடு போறாரு, இருபத்தி 22/12/2017 ஒரு பிளைட்ல ஏறாரு. ஜாதகத்தை பார்ப்போம். சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் ராகுவோட இருக்காரு இல்லையா? இப்போ ராகு வந்து சூரியன் மாதிரியும் சூரியன் ராகு மாதிரியும் செயல்படுவாரு. அப்போ சூரியன் வெளிநாடு போறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு.
சூரியன் வெளிநாடு போறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ராகு திசை 2017 22/12/2017 22/12/2017. ஏன் இந்த இதை செலக்ட் பண்ணேன்னா, ஒரு நாள் தான் வித்தியாசம் இருக்கு பாருங்க. 22 போறாரு, ஆனா இங்க சூரியன் சூட்சுமம் எப்ப வருது? 23ஆம் தேதி வருது. அப்போ டைம் கரெக்ஷன் இது தெரியுதா? சாஃப்ட்வேர் தெரியுதா? தெரியுது குருவே. சரி, தெரியுதுங்க. அதாவது இங்க ஒரு நாள் 2 நாள் மாற விஷயம் இல்ல. ராகு திசை 2006 இருந்து 24 வரல இருக்கு. கேது புத்திங்கிறது 2017 இருந்து 2018 வரையில இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இருக்கு. இங்க ராகு அந்தரம் இங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 17 இருந்து ஜனவரி 18 வரையில இருக்கு. அடுத்து சூட்சுமம்னு எடுத்தீங்கன்னா சூரியன் சூட்சுமம் என்ன வருது? 23ஆம் தேதி மாறுது. அவரு பிளைட் ஏறுறது 22ஆம் தேதி. அப்போ ஒரு நாள் தான் வித்தியாசம் வருது. மனசுல அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ டைம் கரெக்ஷன் இப்படி பண்ணலாமே, அப்ப எவ்வளவு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, எப்போ இது 22 வரணும் இல்லையா? 22ஆம் தேதியே அது வந்துடணும். அப்ப எவ்வளவு டைம் கரெக்ஷன் பண்ணலாம்? ஒரு நாள் தான் வித்தியாசம் வருதுங்கிறப்போ பர்த் டைம் பெருசா மாறாது, கொஞ்சமா தான் மாறும். பர்த் டைம் கரெக்ஷன், பிறந்த நேரம் திருத்த எவ்வளவு மாத்தலாம்? ஒரு 30 செகண்ட் மட்டும் மாத்தி பாக்குறேன். 30 செகண்ட் மாத்தி பாக்குறேன். முப்பது செகண்ட் மாத்துனா ராகு திசை 2017 வேணுமா நமக்கு? கேது புத்தி டிசம்பர் 2017 வரணும். டிசம்பர் 2017 திரும்ப ராகு. இங்க சூரியன் கரெக்டா 22ஆம் தேதி வந்துருச்சா பாருங்க. ராகு கேது இன்னொரு ரூல் ஒண்ணு இருக்கு. நான் முன்னாடியே கூட ஒரு இடம் சொல்லியிருக்கேன். இந்த பார்வையை பத்தி சொல்லும் போது ராகுவும் கேதுவும் ஒரு மேக்னெட்டோட 2 முனைகள், 2 துருவங்கள், 2 போல்ஸ் ஆஃப் எ மேக்னெட்ஸ். அது மாதிரி எப்பவும் இவங்க ஒரு டபுளட் அப்படிம்போம், ட்வின்ஸ். 2 பேரும் ரெட்டை அப்படிம்போம். ரெண்டும் சேர்ந்துதான் செயல்படும். ராகுவும் கேதுவும் சேர்ந்துதான் செயல்படும். இந்த பாவத்தை இது இயக்கி அந்த பாவத்தை அது இயக்கிக்கிட்டே இருக்கும், தனித்தனியா செயல்படாது. இதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்க பாருங்க, வெளிநாடு போறதுக்கு ராகு தசை, கேது புத்தி, ராகு அந்தரம், சூரியன் ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்காரு. அப்ப சூரியனும் இங்க ராகு மாதிரி செயல்படுவாருன்னு நான் முன்னாடி இங்க இந்த ஜாதகத்தை வச்சு சொல்லல, நான் முன்னாடியே ராகு தசையை பத்தி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். ராகு எதை ஆக்கிரமிச்சிருக்காரோ அதுவாக செயல்படுவார். இந்த ராகுவோட வேலையை அவரு திசையில இன்னொரு அந்த கிரகம் செய்யும் சொன்னேன். அப்ப இங்க பாருங்க, இதுவும் ராகு மாதிரி தான். 22ஆம் தேதி கரெக்டா வருது. 30 செகண்ட் மாத்தின உடனே 22ஆம் தேதி வந்துடுது. அப்போ இந்த மாதிரி சூட்சுமம், இன்னும் சில சாப்ட்வேர்ல பிராணம் இருக்கும். அந்த பிராணம் மாறுற தேதியை வச்சுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் அக்யூரேட்டா மாற்ற முடியும். அவ்வளவுதான். இது ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு செய்யறத விட ஒரு 2-3 சம்பவத்தை வச்சு டைம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மற்ற சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப சரியா வரும். தசாபுத்தியை வைத்து எப்படி பிறந்த நேரத்தை சரி செய்யலாம் என்பது ஒரு முறை, பிறந்த நேரம் சரி செய்யும் முறைகளில் ஒன்று. வாழ்க வளங்கள். சோ தசாபுத்தி வகுப்பு இன்று நிறைவு பெறுகிறது. சந்தேகம் இருந்தா தாராளமா கேளுங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னொரு நாள் நடத்தலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.